ஐயா வணக்கங்க ஐயா. கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி வறியவருக்கு வாடும் அடியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் எம்பெருமான் செந்தூர் முருகப்பெருமானை மனதார வணங்கின் குலதெய்வத்தை வணங்கி பக்தியுக நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். மணி ஐயாவுக்கும் சிறப்பு வணக்கம். நன்றி நன்றிங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காணொளி திருச்செந்தூர். சிறப்பு. எனக்கு திருப்பம் நிறைந்த திருச்செந்தூர்னு சொல்லலாம். ஆமா, சொல்லுங்க, எது சொல்ல வந்தீங்க? இல்லை, நமக்கும் திருச்செந்தூர் தான் பிடிச்சது. அது மட்டும்தான் பிடிச்சது. சூப்பர். ஏன்னா ஆறுபடையிலேயே இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மம் நிறைந்த ஒரு கோயில்னா திருச்செந்தூர் தான் சொல்லணும். மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு கோயில். ஒருத்தனுக்கு வாழ்க்கையில முன்னேறணும், அடுத்துக்கு போகணும், வழியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களை அந்த கோயில் நல்ல சூப்பரான ஒரு இடத்துக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கு. நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். ஒன்றுமே இல்லைங்க, சாதாரணமாக இருந்தேன், போய் எங்கள் ஐயாவை போய் வணங்கிட்டு வந்தேன், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கிடச்சிது அப்படின்னு சொல்கிற நிறைய மக்களை நான் பார்த்துருக்கோம். ஸோ உண்மையாலே அந்த கோயிலில் மறைந்திருக்கும் மர்மம் என்ன, திருச்செந்தூர், அதோட பற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்ககிட்ட தான் அதை கேட்கணும்னு நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தோம். இந்த எபிசோடு பண்ணுற காரணமே உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய டிவோட்டின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்க ஐயா. திருச்செந்தூர் மண் என்பது வெற்றிக்குரிய மண். கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு, கலங்கி நிற்கிறவங்களுக்கு, வாழ்க்கையில் வாடுறவங்களுக்கு, யாரும் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, உற்றார் உணர்வுகள் இல்லை, நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லை, அல்லது எனக்கு முருகனே கதி என்று இருக்கக்கூடியவர்களுக்கு, பொருளாதார ரீதியாக கொடுத்தது நிறைய பேர் இல்லாமல் இருப்பாங்க. இப்போது நல்ல பையன் பொட்டன்சியலாக இருப்பான், அவனுக்கு ஒரு 1000 2000 பணம் கொடுத்தாலோ, ஒரு லட்சங்களில் பணம் கொடுத்தாலோ அதை முன்னேறிக்குவான். கை கொடுத்தி நமக்கு பிடிச்சி தூக்கி விடுற ஆள் வேணும் இல்லையா லைஃப்பில். அந்த மாதிரி வாடக்கூடிய பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு திருச்செந்தூர் மிகப்பெரிய உயர்வு தரக்கூடிய திருத்தலமாக இருக்கும். காரணம், ஒரு ஜீவசமாதி இருக்கக்கூடிய திருத்தலம் அப்படிங்கிறது எப்பவுமே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது திருப்பதியில் ஜீவசமாதி இருக்கு, நிறைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் உங்களுக்கு தெரியும். திருச்செந்தூர்ல 1 2 அல்ல, ஏகப்பட்ட ஜீவசமாதி இருக்கு. காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி, மௌன சுவாமிகள், சத்ரு சம்ஹார சுவாமிகள், மூவர் ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடியும் ஐயாசாமி இருக்காரு, சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமிகள் சொல்லிட்டு ஜீவசமாதி இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற ஜீவசமாதிகள். அடியவர்கள் முருகனை காக்கக்கூடிய காவலாளிகள் போல, முருகனோட டிவோட்டிஸ் அவங்கெல்லாம் முருகனுக்காகவே வாழ்ந்து, அவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, அவருக்காகவே இறைவனடி சேர்ந்தவர்கள், ஜீவசமாதியாக இருந்தவர்கள் அங்க இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் ஒரு அன்வான்ட் ஆள உள்ள விட மாட்டாங்க. நம்ம நல்ல ஒரு மனநிலையில் இல்லை அப்படின்னா, இல்ல சரியான காரணத்திற்காக திருச்செந்தூர் நம்ம போறக்கு யோசிப்போம், என்ன காரணத்திற்காக போகிறோம் அப்படின்னும், சரியான மனநிலை இல்லாத அல்லது ஒரு நல்ல ஒழுக்கம் அல்லாத ஒருவரை திருச்செந்தூர் அலோவ் பண்ண மாட்டாங்க. உண்மையான அடியவரா, மனதளவு இறைவனை நேசிக்கிறானா தான் நீங்க திருச்செந்தூர் மண்ணே கால் வைக்க முடியும். திருச்செந்தூர்ல போய் நீங்க பஸ்ல இருந்து இறங்கி முருகப்பெருமான அந்த திருச்செந்தூர் மண்ணில், கடல் மண்ணில் கால் வச்சிட்டீங்கன்னாவே வெற்றி தான். அதுவே ஒரு வெற்றி. நம்ம கர்மா கழிஞ்ச மாதிரி. ஆமா, கழிஞ்ச மாதிரி கழிஞ்சிருச்சு. ஆமா, அன்னையில இருந்தே வாழ்க்கையில வெற்றி தான். அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. நீங்க இப்போ இந்த காணொலியை பார்த்தாவே பல பேர் கமெண்ட் பண்ணலாம், நான் 6 மாசம் ட்ரை பண்றேன், 4 மாசம் ட்ரை பண்றேன், 3 மாசம் ட்ரை பண்றேன், போக முடியும் நினைச்சிட்டே இருக்கலாம். ஆனா போகணும்னா அவன் கூப்பிடணும். அவர் கூப்பிட்டாருன்னா இன்னைக்கு நைட் வீட்டுல படுத்துட்டு இருப்பீங்க, நாளைக்கு காலைல திருச்செந்தூர்ல இருப்பீங்க. டப்புன்னு நைட் 12 மணி பஸ் ஏறோம், காலைல 4 மணி திருச்செந்தூர்ல போய் இறங்கி வழிபாடு பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். ஏன் இவ்வளவு தூரம் திருச்செந்தூர் மக்கள் போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, நானும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு அறுபடைகள் இருந்தாலும் கூட முருகப்பெருமானுடைய பிறப்பின் நோக்கம் நிறைவேறிய திருத்தலம். நான் எதுக்காக பர்த் பண்ணியிருக்கேன், இப்ப நான் பிறந்திருக்கேன் இந்த மண்ணில், இந்த ஜென்மத்துல, இந்த கலியுகத்துல 2026 உங்களோட பேசிட்டு இருக்கேன். என்னுடைய நோக்கம் என்ன, நான் எப்படி என்னோட இறுதி காலம் இருக்க போகுது, நான் எதற்காக வாழ்றேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லைஃபோட நோக்கம், இந்த ஆத்மாவோட நோக்கத்திற்காக நம்ம பயணிக்கணும், அதான் விஷயம். அதே போல முருகப்பெருமானுடைய பிறப்பின், குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல குக்கேல முருகப்பெருமான் பிறந்திருந்தாலும் திருச்செந்தூர்ல வெற்றி கொடி நாட்டுகிறார். சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்கு தான் அவர் பிறப்பு எடுக்கிறார். தேவர்களை காட்பதற்கு, அடிவர்களை காட்பதற்காக அவர் பிறப்பு எடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிறப்பிலே அவர் வெற்றி கண்ட திருத்தலம் முருகப்பெருமானுடைய பொற்பாதங்கள். கலியுகத்தினுடைய கடவுள், அவருடைய பொற்பாதங்கள் அங்க பட்ட இடம். அங்க எங்க வேணா நீங்க நிக்கிற இடத்துல, உட்கார்ந்து இருக்க இடத்துல அவர் கால் வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் அங்க போர் பண்ண இடம்.
எங்க வேணா நீங்க முருகரை போய் பார்க்கலாம். ஆனா முருகர் உங்களை பார்க்கணும்னா நீங்க போகணும் திருச்செந்தூர் தான் போகணும். ஒரு நாளைக்கு 80,000 பேர் சுவாமியை பார்க்கலாம், 80 பேர் தான் முருகர் பார்ப்பார். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். முருகரை பார்க்கணும்னா நீங்க திருச்செந்தூர் போகணும். முருகர் உங்களை பார்க்கணும்னாலும் நீங்க திருச்செந்தூர் தான் போகணும். அறுபடைகள் இருந்தாலும் முருகப்பெருமான் சாட்சா தத்ரூபமாக நம்மளை போல ஒரு போய் பார்த்தா முருகன் அங்க பார்க்கலாங்க. நம்ம போய் ஒருத்தரை பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு சிஎம் பார்க்கணும்னா நம்ம தலைமைச் செயலம் போகணும், அங்க இருப்பார். அப்படிதானே? கண்டிப்பா. என்ன பார்க்கணும்னா கரூர்ல ஒரு ஆபீஸ்ல இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் இருப்பிடம் ஒண்ணு இருக்கும்ல, நம்ம எங்க வேணா சுத்தலாம், நம்முடைய இருப்பிடம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, வீடு. இப்போ முருகப்பெருமானுடைய அறுபடைகளில் முருகனுக்கு வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர். அங்க தத்ரூபமான தெய்வமாக அங்க இருக்கிறார். கஷ்டத்தோடு அங்க போய் நின்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை தூக்கி வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார். அவர்கிட்ட போய் நீங்க வேண்டக்கூடாது. முருகன்கிட்ட போய் வேண்டியும் நடக்காது. முருகன்கிட்ட போய் என்ன பண்ணணும்? இப்ப நீங்க அப்பாட்ட போய் வேண்டுவீங்களா? அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லு, அப்படி கிடையாது. அப்பா எனக்கு இது வேணும், ஒரு ஸ்லேட் இருந்தா ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா எனக்கு வசதியா இருக்கும்ப்பா, ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும். காலேஜ்ல கேட்கறாங்க, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கல்ல, அப்பா சரிப்பா அடுத்த மாசம் வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்லுவார்ல, வேணான்னு சொல்ல. கண்டிப்பா அதே மாதிரிதான் உங்களுக்கு அப்பாவாக உங்களுக்கு வாழ்க்கையில் குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான்கிட்ட போய் நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டல, வேண்டுதல் என்பது நம்ம ப்ளீஸ் தான், கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி இல்லை. அப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுப்பா, கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியா இருக்கு, தொழில் கொஞ்சம் 2,000 ரூபாய்க்கு தான் ஓடுது, ஒரு நாளைக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி மக்களை கொடுக்கணும், நல்ல பொருளா நான் கொடுக்கணும், அதுக்கான ஒரு அறிவு எனக்கு கொடுக்கணும். வேண்டிட்டு வேண்டுதல் இல்லாம சொல்லிட்டு வாங்க. முருகன்ட்ட போய் என்ன சொல்லிட்டு வந்தா போதும், பேசுனா போதும், அவர் அங்க இருக்காருன்னு நீங்க நம்பி. ஒருத்தர் உள்ள இருந்தா நீங்க சொல்லுவீங்கல்ல, கண்டிப்பா மனுஷன்ட்ட பேசுவீங்கல்ல, அது போல இறைவன்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் நேரா சுவாமிட்டு பேசணும் கிடையாது. கடல்ல உட்காந்து பேசலாம், நாளிக்கிணத்துல உட்காந்து பேசலாம், சண்முக மண்டலத்துல உட்காந்து பேசலாம், இல்லையா வள்ளி கோகைகிட்ட உட்காந்து பேசலாம், இல்ல முருகப்பெருமானுடைய குரு பகவான் ஸ்தலத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசலாம். எங்கேயோ உட்காந்து திருச்செந்தூர்ல மண்ணுல எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்து முருகன்கிட்ட பேசிட்டு வந்தோம்னா போதும், நிச்சயம் நற்பலன்கள் முருகப்பெருமான் தருவார். திருச்செந்தூர்ல போய் நிறைய மக்கள் மடிப்புச்சு எடுக்கிறாங்க. அப்படி ஒன்னும் முருகர் அவ்வளவு கஷ்டப்படுத்தி உங்களை மடிப்பிச்சை எடுக்க வைத்து ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய கடவுள் அல்ல. உங்களுடைய பக்தியை சோதிப்பார், கரெக்டா பக்தி அம்மாள் இருக்கியான்னு சோதிப்பார். அப்படி மடிப்பிச்சை எடுக்கிறது தவறு கிடையாது, எடுக்கலாம். நிச்சயம் உயர்வு தரும், ஒரு வளர்ச்சியை தரும், பொருளாதார ரீதியான மாற்றங்களை கொடுக்கும். அந்த மடிப்பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த மடிப்பிச்சை எடுக்கக்கூடிய அந்த பணத்துல 4 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க. குறிப்பா நல்ல டீப் சோலா முருகன்கிட்ட போய் வழிபாடு செஞ்சாவே போதும், நிச்சயம் நற்பலன்களை உங்களுக்கு தரக்கூடியவர் தான், தரக்கூடிய கடவுள் தான். கண்ணீர் மல்க வேண்டுனாவே போதும், கருணாமூர்த்தியாக உங்களுக்கு வளம் தரக்கூடிய கடவுள் தான். திருச்செந்தூர்ல நிறைய அதிசயங்கள், நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுல குறிப்பாக திருச்செந்தூர்ல வென்றிமலை கவிராயன் ஒருத்தர் இருந்தார். அவர் திருச்செந்தூர்ல மடப்பள்ளியில சமைக்கக்கூடிய ஒரு அடியவர். மடப்பள்ளியில் சமையல் பண்ணுவாங்க, கிச்சன் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளு. முருகனுக்கு சமைக்கிறார். ஒரு நாள் சமைக்கலான்னு போறாரு, தியானத்துல அப்படியே உட்கார்றாரு, அப்படியே அமைதியா தியானத்துல மூழ்கிட்டார். ஒரு டீப் சொல்ல அவருக்கு ஒரு கஷ்டம், அப்படியே மூழ்கிட்டார். முருகனுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர், முருகனுக்காகவே வாழ்ந்தவர் வென்றிமலை கவிராயர் அவர்கள். அன்னைக்கு உள்ள எல்லாரும் சுவாமிக்கு அபிஷேகம் ஆயிடுச்சு, அலங்காரம் ஆயிடுச்சு, நெய்வேத்தியம் சாப்பாடுன்னு வரல. எங்க சாப்பாடை காணா, போய் பார்த்துட்டு வாங்கப்பா. பார்த்தா வென்றிமலை கவிராயர் கண்ணை மூடி உட்காந்துருக்காரு. வென்றிமலை எங்க உணவு அப்படின்னா அப்பதான் கண்ணை முடிக்கிறாரு, எதுவுமே அடுப்பே பத்த வைக்கல. உடனே அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகங்களால சத்தம் போடுறாங்க, அவரால் அடிக்கப்பட்டு வெளியே தள்ளப்படுறாரு, இனிமேல் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு வென்றிமலை கவிராயரை சொல்றாங்க. யாருக்காக வாழ்ந்தாரோ, யாருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, யாரை மனதார உளமாற எல்லாமே இவரே என்று அவருக்காக வேலை செய்தாரோ, அவர் திருத்தலத்துல அவருடைய சன்னதியில அவர் கண் முன்னாலே அடிக்கப்பட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு வேற சொல்லி வெளியே தள்ளப்படுகிறார் வென்றிமலை கவிராயர். அவமானம், இந்த அவமானம் இதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையில? யாருக்கா இருந்தோ அதே போச்சு. அவமானம் தாங்காம, இந்த மன வலியை தாங்காம வென்றிமலை கவிராயர் வேக வேகமாக ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கடல்ல உள்ள போய் குதிச்சார், தற்கொலை பண்ணிக்கிறார். எவ்வளவு வேகமாக கடல்ல குதிச்சாரோ அவ்வளவு வேகமாக, அதை விட வேகமாக கடல் அலைகளால் வெளியே தூக்கி போடுற. கண்ணு வாயெல்லாம் உப்பு, எடா இறக்கலான்னு போனா அதோட நிம்மதியா இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கண்ணுல இருக்கக்கூடிய உப்பு, வாயில் உப்புலாம் தொடச்சிட்டு பார்க்கும் பொழுது
மிகப்பெரிய ஆஜானுபாகுவாக 12 கரங்கள் 6 முகங்கள் கொண்ட கருணாமூர்த்தியாக எம்பெருமான் செந்தில் ஆண்டவர் ஜெயந்திநாதர் கருணாமூர்த்தி வெற்றிமலை கவிராயருக்கு காட்சி கொடுக்கிறார். வெற்றிமலை கவிராயா அப்படின்னு சொன்னா அவருக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? வாழ்க்கையில் இதுக்கு மேல என்னங்க வேணும்? நமக்கு கஷ்டம் அப்படின்னா முருகன் நம்மோட தோன்றும் பொழுது அதுக்கு மேல என்ன இருக்கு? முருகா சுவாமி என்று சொல்லும் பொழுது முருகப்பெருமான் வென்றுமிலை கவிராயா உனக்கு இன்னும் காலம் இருக்கு, உனக்கு இன்னும் டைம் இருக்குப்பா, ஏன் நான் இருக்கேன். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கிருஷ்ண சாஸ்திரிகளை சென்று பார், அவரிடம் தமிழ் படித்து என்னுடைய தல புராணத்தை நீ எழுது என்று முருகப்பெருமான் சொல்கிறார். எதுவுமே அவர் தெரியாது, படிக்காத ஒரு ஆள், அடியவர், ஒண்ணுமே தெரியாது, முருகனை தவிர்த்து எதுவுமே தெரியாது, ஆனாவனா கூட தெரியாது. அவர் எழுதிய தல புராணம் தான் இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அடியவருக்கே மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடியவர், ஒரு ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய உச்சாணி கொம்புல உயர்த்தக்கூடியவர், மிகப்பெரிய பொருளாதார உயர்வை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுள் இன்னும் எண்ணற்றமா மிகப்பெரிய கோபுரம், நீங்க திருச்செந்தூர் அடிச்சாவே பெரிய கோபுரம், கடலோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரம். அந்த காட்சி நீங்க எல்லாம் பார்க்கலாம். அந்த கோபுரத்தை கட்டியவர் சாதாரண அடியவர்கள், பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு யாகத்தை ஒரு யாசகம் வேண்டி இருக்கக்கூடிய ஒரு அடியவர்கள், முருகனுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். கையில பணம் கிடையாது, சாப்பாட்டுக்கே பணம் கிடையாது. எங்கிட்ட போய் கோயில் கோபுரம் கட்டுன்னு சொன்ன பொழுது மௌன சுவாமி, ஆறுமுக சுவாமி, காசி சுவாமிகள்லாம் அந்த கோபுரத்தை கட்டி முடித்தார்கள். முருகப்பெருமானுடைய முழு அனுகூலத்தால் நடந்தது. அதுக்கு கோபுர கட்டமான காசு இருக்காது. இலை விபூதியில 12 நரம்புகள் இருக்கும். அந்த நரம்பு சொல்லுவாங்க இல்லையா, வெயின் லீஃப்ல இருக்கும், இலையில இருக்கும். அந்த இலையில விபூதியை வச்சு கொடுத்துட்டு துண்டு கை விநாயகரை தாண்டி போய் பாருங்க அப்படிங்கும் போது அது பணமாக இருந்தது. உங்களுக்கு என்ன கூலியோ அப்படி கூலி கொடுக்க வச்சாரு முருகப்பெருமான். இன்னும் பாதி கட்டுமான ஆன காலகட்டங்கள்ல சுத்தமா பணம் கிடையாது. அப்ப சீதக்காதி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சீதக்காதின்னு ஒருத்தர் இருந்தார், முருகப்பெருமானுடைய கடுமையான அடியவர். அவரை போய் பாருங்கன்னோடனே அவர் போய் பார்த்துட்டு, சுவாமி இப்படி முருகர் கடவுள்னு சொன்னார், உங்களை பார்க்க சொல்லி, கோபுரம் வேலையாயிட்டு இருக்குது, பாதி வேலை வந்துருச்சு, பணம் கிடையாது சுவாமின்னு அவர் ஒரு மூட்டை ஃபுல்லா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? பொன்பொருள்லாம் இல்ல, உப்பு கொடுக்குறாரு. உப்பு எப்படி இருக்கும்? ஏன் அதை கடல்லையே நிறைய கிடக்க மறுபடியும் முருகர் நம்ம கனவுல இதை சொல்ல இவர்கிட்ட வந்தா உப்பு கொடுக்குறாரு. சரி ஓகே, கொடுக்கறத வாங்கிட்டு வருவோம். உப்பை தூக்கிட்டு மூட்டையை கொண்டாந்து போட்டு வச்சு படுத்துட்டு கால் வச்சு பார்த்தா அந்த உப்பு மூட்டை ஃபுல்லா பொன்காசாக தங்கமாக இருக்கு. இப்படி அடியவர்களுக்கு அருள்பாலித்து அந்த கட்டடத்தை கட்ட வச்சவன். ஏன் அவ்வளவு கஷ்டப்படுவானே? அரசர் இல்லாம இருப்பான், மிகப்பெரிய ஆள் இல்லாம அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பான், பொற்பொருள் இல்லாம இருந்திருப்பான், அவன்கிட்ட சொல்லி ஈஸியா கட்டியிருக்கலாமே. ஏன் இந்த சாதாரண 3 பேத்துக்கு இந்த ஒரு அனுகூலத்தை முருகப்பெருமான் கொடுக்கணும்? ஏன்னா அவர் அடியவருக்கான கடவுள், உளமாறு நம்பியோருக்கு அவர் கடவுள். அவரை வேண்டி விரும்பி வணக்கம் செய்வோருக்கு அவர் வாழ்க்கையில மிக உயர்வை தரக்கூடிய கடவுள். அப்படிப்பட்ட திருத்தலம் திருச்செந்தூர் மண் என்பது சாதாரண மண் இல்லை. அங்க போய் எல்லாரும் கால் வைக்க முடியாது, எல்லாரும் வழிபாடு பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் ஒரு அனுகூலம் பண்ணணுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ராஜா போல இருப்பார். உள்ள மக்கள் அவ்வளவு அப்படியே தள்ளிட்டு அந்த கும்பல்ல போய் அந்த ஒற்றை நபரை பார்ப்பதற்கு, உள்ள கருவறைக்கு அந்த ஒற்றை நபரை பார்ப்பதற்கு லட்சாதி லட்ச கோடானை மக்கள் அரசரை போல ஆஜானுபாக அமர்ந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் எம்பெருமான். ஆதிசங்கரர் வடக்கு நார்த்துல இருக்கக்கூடியவர், வடக்குல அவரு அம்பாளுடைய பயங்கரமான டிவோட்டி. ஆதிசங்கரை பத்தி நீ நிறைய படிச்சிருக்கலாம். அவருக்கு காசுநோய் வந்துருச்சு, டிபி சொல்லுவாங்க, காசநோய், தீராத காசுநோய், கடுமையான வேதனை. அந்த காசுநோய் தீர்வதற்காக அவர் அம்பாள்கிட்ட என்ன பண்றாரு? ஒரு தவம் பண்றாரு, ஒரு ஜபம். அம்பாள்கிட்ட மனதார வேண்டார், தீரணுமா, ரொம்ப சிரமமா இருக்கு. அப்ப அம்பாள் அவருக்கு மனதில் உதயமாகி காட்சி கொடுத்து, திருசீர் அலைவாய் சென்று செந்திலாண்டவனை தரிசித்து வா, உன் காசநோய் நிவர்த்தியாகி போகும் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அம்பாள் சொல்றாங்க. திருசீர் அலைவாய் தான் இப்ப திருச்செந்தூரா இருக்கு, திருசீர் அலைவாய் அப்படிங்கிறது தான். அதே போல ஆதிசங்கரர் நெடுதூர பயணமாக திருச்செந்தூர் வந்தடைகிறார். வந்தடைந்து 48 நாட்கள் அங்க தங்கி இந்த இலை விபூதியை பூசிக்கிறார், சாப்பிடுறார். நின் இலை விபூதியை கண்டாலே பித்தம், கபம், வாதம், கயம், குட்டம் முதலிய விலகும்,
பில்லி சூனியம் பிரேத பிசாசுகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு சுப்பிரமணிய புயங்கத்துல. சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லுவாங்க, அது ஆதிசங்கர் எழுதியது. அந்த இதுல ஆதிசங்கரர் கொடுத்த நோட்ஸ் இன்னமும் அந்த புத்தகம், அந்த நம்ம சுப்பிரமணிய புயங்கம் படிக்கிறோம், அவர் எழுதியது. அதுல வந்து சொல்றாரு, பார்த்தாலே போதும் சொல்றாரு, சாப்பிட்டா கிடையாது, நிலை விபூதியை கண்டாலே பார்த்தாலே எல்லா நோயும் போகுங்கிறார். அப்படிப்பட்ட இலை விபூதியை கொண்ட திருத்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா நிச்சயம் இலை விபூதி எல்லாரும் வாங்கிவாங்க, அதை உணர்ந்து உங்க பீரோல வைங்க, கொஞ்சம் தினமும் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வாங்க, நிச்சயம் நற்பலன்களை தரும். ஆதிசங்கரருக்கு அருள் புரிந்தது போல, வெண்டுமனை கவிராயரை ஆட்கொண்டது போல, பாமன் சுவாமிகளுக்கு அருள் புரிந்ததை போல, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி, மௌன சுவாமி உள்ளிட்ட பல சுவாமிகளுக்கு அருள் புரிந்ததை போல, சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கும் முருகப்பெருமான், திருசீர் அலைவாய் ஆண்டவர், செந்தில் நாதர், ஜெயந்தி நாதர், சத்ரு சம்ஹார ஜெயந்தி மூர்த்தி உங்களுக்கு நிச்சயம் நற்பலன்களை திருச்செந்தூர் செல்வதனால் கொடுப்பார். அது ஒரு மாற்று கருத்தே இல்லை. எல்லாரும் திருச்செந்தூர் போங்க, நற்பலன்களை வாழ்க்கையில வெற்றியோட வாங்கி வாங்க, முருகன்கிட்ட பேசி வாங்க, நல்ல பலன் நிறைய நடக்கும், நல்லா இருப்பீங்க. சிறப்பு சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த பதிவுல சுவாரஸ்யமான கருத்தை பத்தி பேசுவாங்க. நன்றி நன்றி நன்றி. 25வது ஆண்டா வரக்கூடிய தைப்பூசம் உங்க கரூர் மாவட்டத்துல பண்ண இருக்கிறீங்க. 25வது ஆண்டு அப்படின்னா நான் வந்து 3வது படிக்கும் போது ஃபர்ஸ்ட் காவடி எனக்கு வேடிக்கை பார்க்க போனேன். சும்மா காவடியில் எடுத்துட்டு இருந்தாங்க, வேடிக்கை பார்க்க போனேன். கடைசியா ஒரு இளநீ காவடி மீதி இருந்தது, தூக்கிட்டு வர சொன்னாங்க. ஆத்து வரைக்கும் தூக்கிட்டு வந்து ஆத்துல இருந்து மறுபடியும் கோயில் வரைக்கும் எடுத்துட்டு போனேன். அன்னையில இருந்து 3வது படிக்கும் போது நான் முதல் காவடி. இப்போ கல்லூரியெல்லாம் முடிச்சாச்சு, வயசு வந்துருச்சு. இது வரைக்கும் எப்பயுமே ஸ்டாப் பண்ணல. கொரோனா டைம்ல எடுக்க உள்ள, அப்பயுமே நான் எடுத்தேன். தனியா ஒரே ஆள் காவடி எடுத்துட்டு போய் முருகனை பார்த்துட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாச்சு. தொடர்ந்து 25வது ஆண்டா இப்போ இந்த வாரம் 2026ல நான் எடுக்கக்கூடிய இந்த காவடி பிப்ரவரி 1ஆம் தேதி, ஜனவரி 31 பொழுதோடுல இருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் ஒரே திருவிழா கோலம். நம்ம வாழ்க்கையில வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருந்தது 12வது. அன்னைக்கு காவடி, அன்னைக்கு தைப்பூசம். நான் வீட்டுல சொன்னேன், காவடி எடுக்காம எக்ஸாம் போக மாட்டேன் சொன்னேன். வீட்டுல காவடி எடுத்து தான் போனேன். காவடி எடுத்துட்டு வேகம் வண்டியில கொண்டு போய் நம்ம எக்ஸாம் ஹாலில் விட்டாங்க. அப்படி எந்த வகையிலும் தங்குதடையின்றி 25வது ஆண்டா இந்த வருஷம் எடுக்கிறேன். சிறப்பு. எண்ணெய் காவடியில இருந்து மயில் காவடியா எடுத்துட்டு இருக்கோம். கரூர் மாவட்டத்துல பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கு. முருகருக்கு நிறைய திருத்தலங்கள், அறுபடைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருமுருக ஆற்றுப்படையில நக்கீரர் பாடினதுனால அது எல்லாத்துக்கும் தெரியும். முருகரை பற்றிய தெரியாத பல கோயில் இருக்கு, அவருடைய அந்த அருமை தெரியாத பல கோயில் இருக்கு. அதுல ஒன்று புகழைமலை ஆண்டவர் 6 நாட்டார் மலை பாலசுப்பிரமணிய சுவாமி. வேலாயுத மலையம் கரூர் மாவட்டத்தில் வேலாயுதத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். மாவட்டத்துல ஒரு சின்ன ஊருக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. 2000 ஆண்டுகள் தொன்மையான கோவில், 2000 வருஷம். சமணர்கள் அப்படிங்கிறது 3rd சென்ச்சுரி, 3ஆம் நூற்றாண்டுல இருந்து சமணர் இருக்காங்க. அவர்களுடைய படுக்கை, அதாவது அங்க ஒரு குகை இருக்கு பாலசுப்பிரமணிய கோயில்ல, ஒரு அற்புதமான ஒரு ரகசிய குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள சமணர் படுக்கை இருக்கு, பார்க்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் தங்கி இருந்த வரலாறும் உண்டு. அந்த குகையில மன்னர்கள் ஒளிந்தது, அதை சுற்றி போர்கள் நடந்தது, இது போல வரலாறுகளும் உண்டு. அருகணிநாதர் பாடல் பெற்ற திருத்தலம் 15ஆம் நூற்றாண்டுல அருகணிநாதர் பாடிய பாடல் கொண்ட திருத்தலமாக புகழிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை இருக்கு. அந்த மலைக்கு இன்னொரு பேர் 6 நாட்டார் மலை. 6 நாட்டவர்கள், சேர சோழ பாண்டியர்கள் சிற்றரசர்கள் என 6 நாட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஆட்சிகளை பற்றி, வரி விதிப்புகளை பற்றி, அவர்களுக்கு உண்டான எல்லை ஒப்பந்தங்களை பற்றி பேசிய மலையாக இருப்பது 6 நாட்டார் மலை. இந்த 6 நாட்டார் மலை என்பது சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை. இந்த மலை 315 படிகள் ஏறி முருகனை பார்க்கும் பொழுது நிச்சயம் வளம் தரக்கூடிய ஒரு மலை. தைப்பூசம் அன்று 25வது ஆண்டாக இந்த ஆண்டு வெகு விமர்சையாக ஒரு 7000 பேருக்கு அன்னதானத்துடன் மயில் காவடியுடன் கோலாகலமாக காவடியை எடுக்க இருக்கும். தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க நமக்கு பின்னாடியும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை செய்வார்கள். அடியவர்கள் தம்மாடு முழுக்க இருக்கக்கூடியவர்கள் எங்க இருந்தாலுமே இந்த மலையில, அது குறிப்பா இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி வருஷத்துல ஒரு டைம் தைப்பூசம் அன்னைக்குனாச்சும் நீங்க வந்து அவரை பார்த்து ஒரு வளர்ச்சி பெறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமா நம்மளை தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். காவடியில இளநீ காவடியாகவோ மயில் பால் காவடியாகவோ தீர்த்த காவடியாகவோ கலந்து கொண்டு முருகனை ஆடி பாடி துதைத்து வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பை முருகர் உடைய ஒரு அடிவராக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்.
நிச்சயமாக இதை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். பாலசுப்ரமணிய சுவாமி அவர் வந்து ரொம்ப ஆஜானுபாகுவாக பிரம்மாண்டமான ஒரு சிலை, அந்த மாதிரியான சிலை வடிவமைப்பு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்தது அது போல ஒரு சைஸ் அண்ட் ஹைட்ல வெயிட்ல நீங்க ஒரு சாமி சிலை பார்க்கணும்னா வல்லக்கோட்டை முருகர் தான் சென்னையில இருப்பாரு. ரொம்ப தத்ரூபமாக இறைவன் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு போய் முருகன் நேர்ல பார்த்தாப்புல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலை வடிவமைப்புல இருக்கக்கூடிய, அதே போல அங்க படி பூஜை விசேஷம். நீங்க பாலசுப்ரமணிய புகழைமலையில ஒவ்வொரு படிக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமணம் அமையக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட இந்த புகழைமலை ஆறுநாட்டார் மலையில இந்த தைப்பூசமும் 25 ஆண்டாக காவடியை எடுத்துட்டு இருக்கோம், எடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நேயர்கள் வந்து அங்க சுத்தி வட்டாரத்துல இருக்கும்போது வந்து கலந்துக்குவாங்க ஐயா, தெரிஞ்சுக்கிறேன். நேயர்களை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ என்னன்னா, இந்த கரூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தைப்பூசத்தில் நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்க கான்டாக்ட் பண்ணி கலந்துக்கலாம்.